சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜனநாயகம் வகுத்த வழிமுறை உங்களுக்கு தெரியாதா என இபிஎஸ்க்கு தாவேக சரமாரியான கேள்வி. அதிமுக கட்சி நிர்வாகிகளும் எந்த பக்கம் செல்வது என்றே தெரியாமல் இருக்கிறாங்க. சரிந்து வரும் உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை எங்கள் மீது பழி போட்டு காப்பாற்ற முடியாது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பிளவு ஏற்பட்டிருக்கு. அதிமுக கட்சி நிர்வாகிகளும் எந்த பக்கம் செல்வது என்றே தெரியாமல் இருக்கிறாங்க. எடப்பாடி தரப்பு, எஸ்பி வேலுமணி தரப்பு என இருவேறு துருவங்களாக இருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து அதிமுகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது தமிழக அரசியல்ல மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த விஷயத்தினால கொதிச்சு போன எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை சரமாரியாக விமர்சிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல மிகவும் கீழ்த்தனமான குதிரைப்பேர அரசியலை தாவேகா அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று கடும் வார்த்தைகளினால தாக்கி பேசியிருக்கிறார். இந்த கடும் தாக்கிற்கு பதிலளித்த தாவேகா தங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவின் எக்ஸ் தள பக்கத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை தலைமை செயலகத்துல தான் சபாநாயகரிடம்தான் கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை கூட அறியாத ஒருவர் பலமுறை ஆட்சி செய்த கட்சியில பொதுச் செயலாளராக இருப்பதை எண்ணி தமிழக மக்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமெனில் தலைமை செயலகத்திற்குத்தான் வர வேண்டும். அதுதான் ஜனநாயகம் வகுத்த வழிமுறை. இந்த அடிப்படை கூட தெரியாமல் எதையாவது உளர வேண்டாம் என்று இபிஎஸ்ஸிற்கு பதிலளித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான தோல்விகளால எரிதடி மாளா என்று புலம்ப வேண்டாம். சரிந்து வரும் உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யத்தை எங்கள் மீது பழி போட்டு காப்பாற்ற முடியாது. ஒரு பலவீனமான தலைமை தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக தமிழக அரசு மீதும் நம்முடைய கழகத்தின் மீதும் பழி போடுறாங்க. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் ஒரு தலைமையின் கீழே இருக்கவே விருப்பமில்லாமல் நம் தலைவர் தமிழ்நாட்டை நடத்தி கொண்டு செல்லும் ஆற்றலை மதித்து எங்களுடன் இணைந்து மக்கள் பணி செய்வதற்காக நமது கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். பொதுவாக கட்சி மாறுபவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதிமுகவிலிருந்து இணைந்த எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்கள் மன்றத்தை, அதாவது மறுமுறை தேர்தலை சந்திக்க தயாராக வந்திருக்கிறார்கள். கூவத்தூர்ல என்ன நடந்தது என்பதை நாடே அறியும். அன்றைக்கு சொகுசு விடுதியில அனைவரையும் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்ட நாடகங்களை மக்கள் மறக்கவில்லை. தேர்தல்ல மக்கள் உங்களை நிராகரிச்சது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு கீழே செயல்படும் கட்சி உறுப்பினர்களும் உங்களை நிராகரிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய கவனம் முழுவதும் மக்களின் மேம்பாட்டை நோக்கித்தான் செல்லும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு தங்களுடைய தாவேக தொழில்நுட்ப எக்ஸ் தள பக்கத்துல பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்து காலம் போய்விட்டது. இனியாவது தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்போம் என்ற மனநிலைதான் ஆதரவு எம்எல்ஏக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம், ஜெயக்குமார், சத்யபாமா இவர்கள் 3 பேரும் தாவேகாவிற்கு ஆதரவளித்த எஸ்பி வேலுமணியுடைய தரப்பை சார்ந்தவர்கள். மேலும் எஸ்பி வேலுமணியின் மற்றொரு ஆதரவாளரான இசக்கி சுப்பையாவும் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறாரு. ஏற்கனவே அதிமுக 2 துருவங்களாக இருக்கிற நிலையில இந்த விஷயம் எஸ்பி வேலுமணி அணியினருக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மாபெரும் அரசியல் தலைமைகள் உருவாக்கிய கட்சி தற்போது உள்கட்சி பூசல்களால பிளவுபட்டிருக்கும் செய்தி அனைவரின் பேசுபொருளாக இருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் இந்த பிளவு சரி செய்யப்படுமா? மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக மீண்டு வருமா அதிமுக? அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் பார்க்கலாம். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.
இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.